நம்ம இன்னைக்கு சிம்பிள் crochet டிசைன் எப்படி போட போறோம்ன்றத பார்க்கலாம். இது முக்கியமா பிகினர்ஸ்க்காக. அதுக்காக thread சாரில அட்டாச் பண்ணி 2 டைம்ஸ் லாக் பண்ணிருக்கேன். லாக் பண்ணிட்டு இப்ப ஃப்ளவர் பீட அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளவர் பீட அட்டாச் பண்ணி கீழ சாரில நீடில இன்சர்ட் பண்ணி 2 டைம்ஸ் லாக் பண்ணனும். நீடில இன்சர்ட் பண்ணி thread எடுத்து அந்த லூப்ல நம்ம இந்த thread எடுக்க போறோம். இதுதான் லாக் பண்றது. இதுக்கு அப்புறம் 6 டைம்ஸ் வந்து சிங்கிள் செயின் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப சீக்கிரமா முடியும். டைம் உங்களுக்கு ரொம்ப சேவ் பண்ணும். அதே சமயம் லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். ரொம்ப பெரிய டிசைனா வேணாம், எனக்கு சின்னதா அழகா இருந்தா போதுன்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பீட் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் saree ஃபுல்லா போட போறோம். ஒரு பீட் 6 டைம்ஸ் செயின். இது முடிஞ்சதும் அடுத்த லைன் நம்ம போடலாம். எப்படி போட போறோம்னு பார்க்கலாம். செகண்ட் ரோக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ சேம் கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இங்க 4 டைம் செயின் போட்டுக்கோங்க. இந்த 4 டைம் செயின்ல தான் நம்ம டசல் கட்ட போறோம். கீழ 2 டைம்ஸ் லாக் பண்ணிருப்போம் இல்லையா, அதோட கேப்ல நீடில் இன்சர்ட் பண்ணி 1 டைம் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்க half crochet ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த 6 செயின் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற மாதிரி half crochet போடுங்க. இந்த செயினை சுத்தி வர மாதிரி போடணும் half crochet. நீடில் மேல 1 டைம் thread போட்டு நீடில்ல அகைன் அந்த செயினை கீழே விட்டு thread எடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் உங்களுக்கு நீடில் மேல thread இருக்கும். அந்த 3 thread-ஐயும் ஒரே டைம்ல நீங்க எடுக்கணும். இதுதான் வந்து half crochet. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 10 half crochet வருது. ஒரு சிலருக்கு 12 வரும். ஸோ இது வந்து நீங்க 2 பார்ட்ஸா பிரிச்சு நெக்ஸ்ட் இதுல வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக 2 டைம்ஸ் கவுண்டிங்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி போட போறோம்ன்றத பார்க்கலாம். இதே மாதிரி தான் saree ஃபுல்லா போடுவோம். இப்போ தேர்ட் ரோக்கு வந்தாச்சு. நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன் சாரியில இருக்கிறது. அகைன் 4 டைம் செயின் போட்டு சேம் பிளேஸ்ல லாக் பண்றேன். கீழே லாக் பண்ண சேம் பிளேஸ்ல லாக் பண்ணிட்டு சேம் half crochet தான் போட போறோம். நாம இங்க கீழே போட்ட சேம் பிளேஸ்ல ஒரு செயினுக்கும் ஒரு half crochet. இதை வந்து கீழே போட்டிருக்கிற கவுண்டிங்கை ஆஃபா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நடுவில் ஒரே ஒரு பீட் மட்டும் தான் வைக்க போறோம் நம்ம இங்க. எனக்கு 5 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பீட் அட்டாச் பண்ணிட்டு அகைன் 5 டைம்ஸ் half crochet போட்டு முடிக்க போறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சீக்கிரமா ஏதாவது ஒரு டிசைன் போடணும்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம் நீங்க. எல்லா மெட்டீரியலோட நீங்க உட்கார்ந்தீங்க ஒரு 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு போட்டு தரவங்களுக்கும் இது நல்ல பெனிஃபிட். இந்த டிசைன் ட்ரை பண்ணீங்கன்னா முடிஞ்சதும் கீழே சேம் பிளேஸ்ல லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு 4 டைம் செயின் போட்டு கீழே லாக் பண்ணிருக்கிற அதே இடத்துல நான் லாக் பண்ணிக்க போறேன். இந்த பீட் வர கேப்ல நம்மளுக்கு டெசல் வரும். ஸோ ஃபைனலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெசல் கட்டிட்டு இப்போ நம்ம டெசல் கட்ட போறோம். நான் கோல்டன் கலர் thread எடுத்திருக்கேன்.
பீடு கீழே இந்த நம்ம 2 டைம்ஸ் 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோட கேப்பில் டெசல் த்ரெட்டை போட்டு நம்மளுக்கு தேவையான லென்த்துக்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு பீடு கீழேயும் நம்ம இந்த மாதிரி டெசல் கட்ட போகிறோம். ஜரி த்ரெட்டில் இப்போ நான் இதை வந்து நாட் பண்ண போகிறேன். நீடில் ஜரி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு டெசலோட கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஜரி த்ரெட்டை வந்து கரெக்டான லென்த்தில் சேர்த்து இந்த டெசலோடு சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டெசலை சுற்றின மாதிரி ஜரி த்ரெட்டை விட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். போட்டு டைட் பண்ணிங்கன்னா நாட்டு கரெக்டாக டெசலோட பேக் சைடில் போய் உட்காந்துக்கும். இதே மாதிரி 3 டைம்ஸ் போடுங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நாட் தெரியக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். இப்போ எண்ட் பண்ணும்போது பேக் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா டைட்டாக உட்காந்துக்கும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு டெசல் வேணுமோ அந்த லென்த்துக்கு கரெக்டாக சைஸ் பார்த்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ சாரீ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தான் போட போகிறோம். இதில் நீங்கள் டபுள் கலர் டெசல் கூட ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.